சமூக வலைதளங்கள்ல எப்பவுமே 24 மணி நேரமும் சர்ச்சைக்குரிய ஒரு ஆளா தான் இன்னைக்கு நடிகை திரிஷா மாறிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அவங்களுடைய ஒவ்வொரு அது மட்டும் இல்லாம பதிவு, சோஷியல் மீடியா பக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்துமே இன்னைக்கு கண்காணிக்கப்பட்டு வந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு முதல்வர் விஜயோட விவாகரத்துக்கு அப்புறமேலு கல்பாத்தி அவர்களோட திருமணத்துக்கு போய் வந்ததா இருக்கட்டும், இன்னைக்கு நடிகர் அஜித்தோட தாயார் மறைவு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களிலுமே அவங்க வந்து இன்னைக்கு முதல்வர் விஜயை சுத்தி இருக்கிறாங்க. அதுவே ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமா பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம முதல்வர் விஜயோட மனைவி சங்கீதா இருக்க வேண்டிய இடத்துல நீங்க இருக்கிறீங்க, இது ரொம்பவும் தவறு அப்படின்னு சொல்லிட்டு பலரும், நீங்க செய்யறது தவறு அப்படின்னு தெரிஞ்சே நீங்க செய்றீங்க அப்படிங்கிற மாதிரி பலரும் வந்து அவங்கள விமர்சனம் பண்ணி பேசிட்டு வராங்க. அந்த வகையில அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு எந்த விதமான பதிவையும் நடிகை திரிஷா இடாம இருந்ததுக்கு, நீங்க இப்படி இருக்கிறதே ரொம்பவும் நல்லது அப்படிங்கிற மாதிரியும், அவருடைய அரசியல் பயணத்துக்கு இதுதான் சரி அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு வராங்க. அதுல ஒரு முக்கியமான விஷயமா இன்னைக்கு நடிகை திரிஷா அவங்களுடைய வாழ்க்கையில பெரிய திருப்புமுனை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்வர் விஜய் வந்து சிஎம்மா பதவி ஏற்றுக்கும் போது ஸ்வேரிங் செரிமனியில் ஒரு பெரிய சர்ச்சை ஒன்று ஏற்பட்டுச்சு. அதில் முக்கியமாக முதல் வரிசையில் அவருடைய குடும்பத்தினர், அதாவது சங்கீதா மற்றும் அவருடைய மகன் மகள் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே இருக்கை அப்படிங்கிறது தரப்படாமல் நடிகை திரிஷாவுக்கு முன்வரிசையில் இடம் தரப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் நடிகை திரிஷாவை முதல்வர் விஜயோட அம்மாவான சோபா சந்திரசேகர் ஹக் பண்ணி பிளஸ் பண்ணது அப்படிங்கிற மாதிரி விஷயம் ரொம்பவும் சர்ச்சைக்குரிய விஷயமா போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மருமகள் இன்னைக்கு உங்களுடைய மகனை பிரிஞ்சிருக்கிறாங்க, அதுக்கு காரணமான ஒருத்தரை நீங்கள் எப்படி இப்படி ஹக் பண்ணி பிளஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு, திரிஷா ஒரு நல்ல நபர், அது மட்டும் இல்லாமல் பொது வழியில் நான் அநாகரிகமாக என்னால் நடந்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியும் ரொம்ப சரியாக சொல்லியிருந்தாங்க சோபா சந்திரசேகர். அதை தொடர்ந்து வந்து நீங்கள் வந்து இப்படி அண்ணாவை சுற்றி இருக்கிறது அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு நல்லது இல்லை அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பேர் சொல்லிட்டு வந்தாங்க. அதை தொடர்ந்து திரிஷா நிறைய தடவை எனக்கும் அவருக்கும் இருக்கிறது தொழில் ரீதியான உறவு, அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட எங்களுக்குள்ள ஒரு 20 ஆண்டு கால நட்பு அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவர் கூட சேர்ந்து கிட்டத்தட்ட 4-5 வெற்றி படங்களை கொடுத்ததுனால அவர் மாதிரி ஒரு நண்பர் அப்படிங்கிற ஒரு ஜெனுவலான பர்சன் அப்படிங்கிறவங்க லைஃப்பில் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியும் நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நிறைய அவங்க மேலே வச்ச விமர்சனங்களுக்கு வந்து காது கொடுக்காம ரொம்பவும் ஒரு கட்டத்தில் ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போனதுக்கு அப்புறம் திரிஷா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி விமர்சனங்களுக்கு நான் செவிசாய்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. என்னுடைய லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு அறிவு அப்படிங்கிறது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணி ஒரு கால் எனக்கு விவாகரத்து ஆகிற நிலைமைக்கு நான் போக மாட்டேன், எனக்கான சரியான நபரை நான் கண்டிப்பாக தேர்வு செய்வேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. அதை தொடர்ந்து அவங்களுக்கு திருமணம் ஆக போகுதா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விதான் இன்னைக்கு சமூக வலைதளங்களில் ரொம்பவும் வைரலாக போயிட்டுருக்கு. அதை தொடர்ந்து அவங்களுடைய அந்த திருமண பேச்சை குறித்து தான் இன்னைக்கு சமூக வலைதளங்கள் பூரா அவங்களுடைய பேச்சு தான் நிறைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம்.